மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேசராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. வீரம் விவேகம் கொண்ட மேசராசி நண்பர்களே, உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த 7.5 சனியை நினச்சி தான் நிறைய மேசராசிக்காரங்க கஷ்டங்களும் வருத்தங்களும் நிறையவே பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 7.5 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிறது உண்மைதான். ஆனால் எல்லா மேசராசிக்காரங்களுக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் ஜாதகாலுக்கு மட்டுமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர யாருமே இதை நினைச்சு வருத்தப்பட தேவை கிடையாது. உங்களுக்கு அப்படி 7.5 சனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நிறைய வருடகிரகங்கள் எல்லாமே மாற்றம் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மேசராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் வந்துகிட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பலன்களும் அதுக்கப்புறம் இந்த ராகுகேது பயிற்சியோட பலன்களும் அனைத்தும் மேசராசிக்காரங்களுக்கு முழுவதுமாகவே கிடைக்க போகுது. அதாவது உங்களுக்கு இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 கிரக பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்கள் மாற்றம் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மேசராசிக்காரங்க போக போகிறீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களையும் சரி இன்னைக்கு வரைக்குமே சரி மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் துன்பமும் வாழ்க்கையில் அடிமேல அடிபட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்குது, மற்ற ராசிக்காரங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, நம்ம மட்டும் ஏன் இந்த நிலைமையில் இருக்கோம், நிறைய கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, ஏன் நமக்கு நல்ல லைஃப் மாறாதா அப்படின்னு தினம் தினம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகுது. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களும் இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரன் மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்டுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது. இந்த ஜூன் மாதத்தோட சிறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு போகிறார். புதன் பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு போகிறார். சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்துக்கு வராங்க. உங்களுக்கு மீனராசியில் சனி பகவான் அப்படியே தான் இருக்காரு. மேசத்தில் உங்களுக்கு சுக்கிரன் வரப்போகிறார். இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் சுக்கிர பகவான். கும்பத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறார். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார். இப்படி தான் உங்களுக்கு ஜூன் மாத பலன்கள் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. நல்ல ஒரு ஜூன் மாதத்துலேருந்து நல்ல வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாமே நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு மாதமாகவே வர இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் தகுதிக்கு ஏற்ப ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது. நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறு ஒன்றா இருக்கும். இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, ப்ரைவேட் ஜாப்போ, பேங்க் சீரோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய
புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பக்கம் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது. இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் நிச்சயமாக கிடைக்க போகுது. சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிச்சயமாக கிடைக்கும். இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. நினைச்சது நடக்கும். தொழிலில் வியாபாரம் இருந்த தடைகள் எல்லாமே விலகும். லாபம் அதிகமாகும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடி விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவி விரைவில் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குகிற முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் மன உளைச்சலும் அதிகமாகவே இருந்திருக்கும். ஏன்னா வந்து வரன் பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறத அடைஞ்சிருது மேசராசியில். ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையதான் போகுது. வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர் வந்து மனதளவில் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மேசராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகுது சாமி, 7 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு எப்போ தான் பிள்ளை வர கிடைக்கும் அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றம் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் வந்து மேசராசிக்காரங்க தான். ஏன்னா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு மனக்கசப்பு மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் அதுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கலை வந்து கடந்த காலகட்டம் சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. கடந்த காலகட்டங்களில் இந்த கணவன் மனைவிகள் நிறைய பிரச்சனை வந்து பிரிந்து நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி ரொம்பவே வந்து பெரியவங்க எல்லாமே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு மேசராசிக்காரனை பார்த்து கடன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கடனாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 2020 கொரோனா டைமுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் கூட முன்னேற்றங்கிறது இந்த மேசராசிக்காரங்களுக்கு கிடையாது. கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனை ஏதாவது முடிச்சிட்டுனா போது சாமி கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னா நிறைய மேசராசிக்காரையும் சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது. இதன் மூலமாக 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிவுகளுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களை தேடாத உறவு விரைவில் ஒன்று வரப்போகுது. அந்த உறவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், இல்லை வந்து புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லை உறவினர்களாக இருக்கலாம். இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக வந்து மேசராசிக்காரங்க ஒரு நிலையானதில் இருந்திருக்க மாட்டீங்க. ஒரு தட்டு தடுமாறிட்டே இருந்திருப்பீங்க. இந்த நபர் உள்ள வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் போக போகிறீங்க. உங்களுக்கு பின்னாடி
ஒரு சப்போர்ட்டாக இந்த நபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகிறார்.